இந்த பொண்ணுக்கு பேய்களை பாக்குற சக்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இவளுக்கு ஒரு சில மந்திரங்கள்லாம் தெரியும். இப்போ ஒரு பணக்காரரு ஒரு பேயால பொசஸ் ஆயிருக்காருன்ற விஷயத்தை இவ கண்ணால பாக்குறா. உடனே அந்த பேய் கிட்ட அவரை விட்டு ஒழுங்கா போயிடு இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இவ யார்கிட்ட பேசுறான்னு. ஆனா அந்த பேய் அவரை விட்டு போற மாதிரி இல்ல. அதனால இவ என்ன பண்றான்னா டக்குனு இவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு கண்ணடையை உடைச்சு அவ்வளவு பெரிய பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துடுறா. ஆனா இவளோட பவர் யூஸ் பண்ணி சேஃபா தான் லேண்ட் பண்றா. இப்ப அந்த பேய் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிட்டு பயந்து போயிட்டு இவரை விட்டு போக ஆரம்பிக்குது. இப்ப ஒரு உடம்புல இருந்து கருப்பா ஒரு மாதிரி புகை மாதிரி போறத பார்த்து எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. டக்குனு அந்த பேயை பிடிச்சி இழுத்து உன்னை யார் இங்க வர வச்சா, யார் அவரை கொல்ல சொல்லி அனுப்புனான்னு சொல்லி கேக்குறா. அது எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறத பார்த்ததும் டக்குனு பணத்தை எடுத்து காட்டுறா. இது இப்ப பணத்துக்கு மயங்கி போயிட்டு சொல்ல ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் அந்த பணக்காரரோட பிஏ வந்துட்டு அதான் பேய் ஓட்டிட்டீங்களா இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறா. சோ இப்ப இவ மேல டவுட் வந்ததும் ஒரு மந்திர சீட் எழுதி அவன் மேல ஒற்றா பாருங்க. இப்ப இவள அறியாமலே இவளே எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் தான் அவருக்கு சூனியம் வச்சு அவரோட ஷேருக்கு ஆசைப்பட்டு பணத்தை எல்லாத்தையும் நான் எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தேன்னு சொல்லிடுறா. இதை கேட்டு இப்ப எல்லாம் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இவளை போலீஸ் கிட்டயும் புடிச்சு கொடுத்துறாங்க.